பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். முதலாவது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதை குறித்து பார்த்தோம். தன்னுடைய இயலாமையை உணர்ந்து யாரெல்லாம் தேவனை முழுமையாக எல்லா காரியத்திற்காகவும் சார்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். சுய திருப்தியும் சுய நம்பிக்கையும் சார்ந்து கொள்ளாமல் அல்லது அதை வைத்து கொள்ளாமல் தேவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்து வாழ்கின்ற மனிதர்கள். இரண்டாவது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, மாறாக தேவனுடைய காரியத்திற்காக துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னுடைய வாழ்க்கையில உண்டாகிற பாவங்கள், அதனால் ஏற்படுகிற துயரம், தேசத்துல எத்தனையோ இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது, அதனால் ஏற்படுகிற துயரம், இது நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். இரண்டாவது, நம்மை ஜெபத்திற்கு நேராக நடத்தும். இந்த மனம் திரும்புதல் ஜெபத்தின் வழியாக நாம் ஆறுதல் அடைவோம் என்று பார்த்தோம். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அநேக நேரத்தில் இந்த உலகத்தின் பார்வையில் அல்லது சபையில் இருக்க நம்முடைய பார்வையில் யார் சாந்த குணம் உள்ள ஒரு நபர் என்றால், யார் பார்க்க ரொம்ப பவ்யமாக ரொம்ப அமைதியாக இருக்காங்களோ அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தம்பி அல்லது இந்த பொண்ணு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சாந்த குணம் என்று சொல்லுவது என்ன? இந்த உலகத்தின் சத்தத்தை நாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட உரிமை என்ன பண்ணாத, ஒரு நாளும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு நீ என்னெல்லாம் இருக்கோ இந்த உலகத்துல அது எல்லாமே நீ என்ன பண்ணிக்கோ, பெற்றுக்கொள், அல்லது நீ அவற்றை எல்லாம் சுதந்திரித்துக்கொள். எக்காரணத்து கொண்டோ அதை யாருக்கும் என்ன பண்ணாத, விட்டு கொடுத்துறாத. இந்த உலகத்துல இருக்க அநேக காரியங்கள், அது பேரா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், செல்வாக்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், இது எல்லாமே உலகத்தின் காரியங்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எல்லா காரியத்திற்காகவும் போராடாமல் இந்த உரிமைகள் இது எல்லாத்தையும் எந்த ஒரு நபர் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா சாந்த குணம். இப்போ நம்மளுக்கு அந்த வித்தியாசம் புரியும் நான் நம்புறேன். இந்த உலகத்தின் பார்வையில சாந்த குணம் அப்படின்னு பார்க்குறப்போ திரும்ப நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, வெளியரங்கமான தோற்றத்தை வைத்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த நபர் சாந்த குணம் உள்ள ஒரு நபர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்னவென்றால், போராடாமல் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுக்கிற அந்த குணத்தை உடைய நபர் தான் யார் அப்படின்னா சாந்த குணமுடைய ஒரு நபர். வேதாகமத்துல எத்தனையோ நபர்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நம்மளால பார்க்க முடியும். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் இருக்காரு. இப்போ ஆபிரகாம் வந்து பெரியவர், அவர்கிட்ட இல்லாத எந்த ஒரு செல்வாக்குமே இல்லை. லோத் யார் அப்படின்னா ஆபிரகாமோட மகன். இப்போ ஆபிரகாமோட மந்தை மேய்ப்பருக்கோ லோத்தோட மந்தை மேய்ப்பருக்கோ என்ன வருது அப்படின்னா வாக்குவாதம் வருது. ஆபிரகாம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, லோத்தும் சரி அவங்களோட ஃபேமிலியும் சரி என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அழிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்றாரு, வாக்குவாதம் பண்ணாமல் தன்னுடைய உரிமைகள் அல்லது அந்த இடத்திற்காக என்ன பண்றாரு, போராடாமல் விட்டு கொடுக்கிற அந்த தன்மை இருந்ததுனால அவர் சாந்த குணம் உள்ள ஒரு நபராக காணப்பட்டார். எனவே வேதாகமத்துல அப்படி நிறைய பேர் இருக்காங்க. தாவீது இருக்காரு, பவுல் இருக்காரு, யோபு இருக்காரு. இப்படி வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சாந்த குணம் நிறைந்த நபர்களாக வாழ்ந்தார்கள். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம்? நமக்கு இந்த உலகத்தின் காரியத்திற்காக போராடாம விட்டு கொடுக்கிற அந்த குணம், அந்த தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஒரே ஒரு உதாரணம், கடல் அலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடல் அலை அந்த ஓரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே அந்த இறைச்சல், அந்த கடல் அலைகளில் சத்தம் இருக்கும், கடலுடைய கொந்தளிப்பு. அலைகள் என்ன பண்ணாது, ஒரு நாளும் ஓயவே ஓயாது. ஆனால் அந்த சமுத்திரத்திற்கு கொஞ்சம் நடுவில் நம்ம கொஞ்சம் உள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு நிசப்தம், ஒரு அமைதி இருக்கும். அதே போலதான் நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு இறைச்சல் இருந்தாலும், என்னதான் சீரிட்டு இருந்தாலும், அந்த சத்தம் இருந்தாலும், நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நாம் அமைதியாக வாழ்வது தான் சாந்த குணம். பிலிப்பியர் 4:7 நம்ம வாசிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். அப்போ எவ்வளவுதான் நம்மளுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் காத்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும்
வெற்றி உள்ள ஒரு நபராக இருக்க முடியும். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் சாந்த குணம் உள்ள ஒரு நபராகவும் நம்மளால் வாழ முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் தொடர்ந்து நம்மளால் நிலை இருக்க முடியும். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் சாந்த குணமுடைய ஒரு நபராக இருக்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.